பார்வதி பதவே நாடுடைய சிவனே போற்றி. தாகும் யஜ்ஞாய தாகும் யஜ்ஞவதே தேவி சுக்தினக்மஹ சுக்திமாதிஜ்யः ஓத்ருந்தகாதிவேஷஜம் சன்னோ அஸ்துத்விபதே சஞ்சதுஷ்பதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பார்வதி பதவே நாடுடைய சிவனே போற்றி. எல்லாம் வல்ல ஸ்ரீ சிவகாம சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய சிதம்பரேஸ்வர பெருமானுடைய திருவருளாலே பக்த பெருமக்கள் அனைவருக்கும் எல்லா நலங்களும் கிடைப்பதாக நமது சிதம்பரேஸ்வர பெருமானுடைய ஆலயத்திலே வருடந்தோறும் மிக சிறப்பாக நடைபெறும் திருவிழாக்கள் ஒன்றான ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சதுர்தசி திருவிழா முன்னிட்டு வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 5 மணி அளவில் விசேஷ ஹோமத்துடன் தொடங்கி நடராஜ பெருமாளுக்கு விசேஷமான அபிஷேக ஆராதனை பூஜை வழிபாடுகள் நடைபெறுள்ளது. பக்த பெருமக்கள் நெய்யம்பர்கள் அனைவரும் அறிய புரிந்து இந்த ஆவணி மாதத்தில் நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனை விழாவில் சீரம் சுகமாக நடத்தி தருமாறு பக்தர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் நமது சைவ முன்னேற்ற சங்கத்தினுடைய பெரு முயற்சியாலும் பக்த பெருமக்களுடைய பேர் ஆதரவாலும் நமது சிதம்பரேஸ்வர பெருமான் ஆலயத்திலே பெரிய புராணம் என்று சொல்லப்படுகின்ற பெரிய தொடரானது 6வது முறையாகவும் 7வது முறையாக நினைக்கிறேன் மிக சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. 2 திருவருள் கூடிய தினத்தில் இன்றைய தினம் அந்த வைபவமானது ஆரம்பிக்கப்பட உள்ளது. அன்பர்கள் அனைவரும் இந்த பெரிய புராண தொடர் சொற்பொழிவிலே கலந்து கொண்டு தொண்டர்களுடைய பெருமைகளை எடுத்து கூறி எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளின் பேரொருளை அடைமாறு கேட்டுக்கிறோம். இப்பொழுது ஆலயத்தினுடைய தலைவர் ஐயா அவர்கள் சிவகாமி சமேத சிதம்பரேஸ்வரர் பெருமானுடைய பாதங்களை வணங்கி சைவ முன்னேற்ற சங்கம் இந்த நாட்டில் செய்து கொண்டிருக்கும் அளப்பரிய சேவைகளில் பெரிய புராண சொற்பொழிவு தொடர் சொற்பொழிவு ஒரு முக்கியமானது. 7வது முறையாக மீண்டும் இந்த பெரிய புராண தொடர் சொற்பொழிவை இன்று நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். கடந்த 6 முறை இந்த பெரிய புராணத்தை வெற்றிகரமாக பிரித்தானியாவில் மிகவும் சிறப்பாக நல்ல முறையில் இந்த பெரிய புராண சொற்பொழிவு தொடரை நாங்கள் நடத்தியுள்ளோம். இது ஒரு சரித்திரம் என்றே சொல்ல வேண்டும். காரணம், இந்த 1வது பெரிய புராண சொற்பொழிவு ஓட்டம் சோதி கற்பவின ஆலயத்தில் ஆரம்பித்தது. 2001ஆம் ஆண்டில் இந்த சொற்பொழிவை நாங்கள் ஓட்டம் சோதி கற்பவின ஆலயத்தில் ஆரம்பித்த பொழுது நான் நேரத்தில் அந்த ஆலயத்தின் தலைவராக இருந்தேன். அப்பொழுது ராமண்ணை என்னுடன் தொடர்பு கொண்டு ரவி நாங்கள் அப்படி பெரிய புராணத்தை இந்த நாட்டில் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அந்த சொற்பொழிவை பிள்ளையாரிடம் நாங்கள் முதலில் ஆரம்பிக்க நினைத்திருக்கின்றோம்.
நாங்கள் அதை சேர்ந்து நாங்கள் நிறைவு செய்வோம் என்று இருக்கிறார். அப்பொழுது எனக்கு மிகவும் பெரிய ஒரு ஆனந்தம், இப்படி ஒரு பெரிய குறைவு தொடரை வெள்ளியாளர்கள் தொடங்க வேண்டும் என்று ராமண்ணை இப்படி அவருடைய அந்த எண்ணத்தில் அது வைத்தது என்று நான் யோசித்து மிகவும் பெருமகிழ்ச்சி அடைந்து மிகவும் சிறப்பாக அந்த சொற்பொழிவு நடைபெற்று 2002ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பாக நடைபெற்று நடந்தது. விசேஷம் என்னவென்றால் 2002 இந்த சொற்பொழிவு முடிந்து அதன் மறுநாள் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி எங்கள் சங்கத்தில் வெளியிடார் 25வது ஆண்டு நிறைவோடு அந்த வெளிவிழா நடைபெற இருக்கின்றது. எமது சொற்பொழிவு முடிவடைந்ததும் அந்த 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கற்பவிழா நாவல் மக்களை நாங்கள் அவர்கள் மறுநாள் நாங்கள் ஒன்றும் சோசை கற்பவிழா ஆலயத்திலிருந்து ஒரு சத்திரம் புகழ்பெற்ற நாடகத்தை சொல்ல வேண்டும். காரணம், அங்கு நாடக பெருமக்களையும் பன்னீர் திருமுறைகளையும் நாங்கள் பல்லக்கில் காவிக்கொண்டு லண்டன் வீதி வரைக்காக, அதாவது இந்த ஐரோப்பா நாட்டிலேயே நடைபெறாத ஒரு பெரிய ஒரு சத்திரத்தை நாங்கள் அங்கு செய்திருந்தோம். அங்கிருந்து புறப்பட்டு அந்த வெளிவிழா ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அங்கு இவர்களை நாங்கள் நாடக பெருமக்களுடன் திருமுறைகளையும் நாங்கள் கொண்டு சேர்த்து அந்த வெளிவிழா நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கிறவர்கள் எல்லோரும் கண்கொள்ளா காட்சி. அந்த மண்டபம் நிறைந்து வழிந்த ஒரு நிகழ்ச்சி. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான நாளும் அன்றைக்கு ராமநேந்திர அப்பொழுது அது ஏன் ஏற்பட்டல்ல அவருடைய என்பதை அப்படியான ஒரு நிகழ்ச்சி. அந்த முதலாவது பெரிய சொற்பொழிவு அங்கு ஆரம்பமாகி தொடர்ந்து என்பி நாகபூஜனை லண்டன் ஸ்ரீ முருகன் ஆலயம், என்பி நாகபூஜனை ஆலயம், செல்வ விநாயகர் ஆலயம் இவற்றில் நடந்து 2 முறை என்பது சங்கத்தில் சுகாமை சபையில் சென்றோர் குருநாள் மேலேற்றும் பொழுது இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்று எமது ஆலயம் சிறப்பாக உபாசம் நடந்து அவருடைய திருவடியில் 3ஆம் முறையாக இந்த பெரிய ஆலயத்தில் இந்த 7வது பெரியவான சொற்பொழிவு நடைபெற இன்னைக்கு நடைபெற கைவிடுகின்றது. இது இன்றைக்கு என்னவென்றால், உலகாலமும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை எல்லோரும் முன்னிலையில் நடத்தி வந்திருந்தோம். நாட்டுகளின் காரணமாக இந்த COVID-19 என்ற வைரஸ் காரணமாக இப்பொழுது எல்லா நிகழ்ச்சிகளும் ஜூம்ல தான் நடக்கிறது. அதே மாதிரி இம்முறையும் நாங்கள் இம்முறை இந்த நிகழ்ச்சியை ஜூம் வழியாக காட்டி நான் நினைக்கின்றேன். இந்த பெரிய சொற்பொழிவு முடிவடைவதற்கு முன் அந்த ஜூமில் இருந்து நாங்கள் வெளிவந்து நேரடியாக இந்த சொற்பொழிவு நடக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்தேன். எமது சங்கத்தின் சங்கம் ஆரம்பிப்பதற்கு முக்கிய காரணமான எமது முன்னாள் தலைவருமான மதிப்புக்குரிய திரு சதாசிவம் ஆனந்தஜார் அவர்களை இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து பெரியவராக சொற்பொழிவை இதுவரை தொடங்கி வைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
இங்க வரைக்கும் இங்க வரைக்கும் வைக்கிறேன். கீழே இருக்க போறாங்க, கீழே இருக்க போறாங்க. சரி வரும். நிரஞ்சன், நீங்களும் கொஞ்சம் இருந்து செய்தீங்கன்னா மேல தெரியும். இருந்து செய்தீங்கன்னா நடராசரையும் தெரியும். இன்னும் கொஞ்சம் கிட்ட இருங்க, இன்னும் கொஞ்சம் கிட்டவா இருங்க. நன்றி. ஓம். சரி, ஓம். ஸ்டாண்ட் இருக்குதோ? துணை கொண்டு ஆலய சிவாச்சாரியார்கள், சங்கத் தலைவர், காப்பாளர்கள், இங்கிருக்கின்ற அன்பர்கள், சமூக வலைத்தளம் மூலமாக இதை கேட்டு பார்த்துக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் பணிவான வணக்கம். ஒரு நினைத்து பார்க்க முடியாத ஒரு நிகழ்வு. அதிலே பெரிய புராணத்தை தலைமை சுமந்து ஆலயம் வலம் வந்து இங்கே இருக்கின்ற நேரத்திலே நான் என்ன சொல்ல வேண்டும் என்பதெல்லாம் ஓரளவுக்கு உண்மையாக சொல்லுகிறேன், மனதுக்குள்ளே புலம்பித்தான் போயிருக்கின்றது. கிடைக்க எனக்கு மட்டுமல்ல, இங்கு இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும், சமூக வலைத்தளத்திலே இதை பற்றி கேட்டுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கிடைக்க முடியாத ஒரு அருமையான ஒரு சம்பவம் இது. திரு ராமன் அவர்களுக்கும் எனக்கும் இந்த 7 சுற்றிலும் இந்த பெரிய புராணத்திலே பங்கு கொள்கின்ற பாக்கியத்தை இறைவன் தந்திருக்கின்றான் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது எங்களுக்கு மட்டுமல்ல, இத்தோடு பயணித்த பலர் இங்கே இருக்கலாம். அவர் அத்தனை பேருக்கும் இது ஒரு மிக புண்ணியமான நாள். இதுபோல் இன்னும் பல வருடங்கள் இந்த ஆலயத்தின் மூலமாகவும் சங்கத்தின் மூலமாகவும் வரத்தான் போகின்றன, வர வேண்டும். இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் இன்னும் பலருக்கும் வாய்க்க வேண்டும். அதன் மூலம் பலரும் பலன் பெற்று இந்த பெரியவனுடைய பெருமை இந்த நாட்டிலே உலகத்திலே திகழ வேண்டும் என்பது எங்களுடைய சங்கத்துடைய குறிக்கோள். அது நடக்க வேண்டும். அதற்கு இன்று ஒரு நல்ல ஒரு அறிகுறியாக இந்த வைபவம் இருக்கின்றது. பெரிய புராணத்தின் உதயம் சொல்கின்ற பொழுது இருக்கின்ற ஒரு பொருள் மீண்டும் காட்சி தருகின்றது, அதுவே உதயம். எனவே இது உள்ள பொருள் கடந்த பல ஆண்டுகளாக நாங்கள் அடிக்கடி சொல்லி வந்த பொருள் அடுத்த 36 வாரங்கள் 72 நாட்கள் நாங்கள் தொடர்ந்து 9 மாதங்களாக நினைக்கின்றேன். இந்த தீர்மானத்தை பற்றி வெள்ளிக்கிழமையிலும் செவ்வாய்க்கிழமையிலும் பேசப் போகின்றோம். எனவே இன்று உதயமாவது அனைவருடைய மனதிலும் நல்ல எண்ணங்களையும் நல்ல கருத்துக்களையும் பெரிய புராணத்தை பற்றிய புதிய புதிய கோணங்களிலே புதிய புதிய கருத்துக்களை கொண்டு வருகின்ற ஒரு வைபவமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பெரிய புராணத்தினுடைய ஆரம்ப பகுதிக்குள்ளே நுழைவோம். அன்பர்களே,
பெரிய புராணம் என்று பேசுகின்ற பொழுது பண்பாடு என்கின்ற ஒரு சொல்லை தவிர்த்து பெரிய புராணத்தை பற்றி பேச முடியாது. பெரிய புராணம் காட்டுகின்ற ஒரு மிகப்பெரிய பண்பாடு இந்த ஆலயங்கள் எப்படி நடக்க வேண்டும், ஆலயத்தில் நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், ஆலயத்தில் இருக்கின்ற குழப்பங்களுக்கு கேள்விகளுக்கு பதில்கள் என்ன இருக்கின்றது என்ற அத்தனையும் பெரிய புராணத்துக்குள்ளே இருக்கின்றது. அவற்றை நாங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டால் ஆலயத்துக்கு நாங்கள் வருகின்ற பொழுது, ஆலயத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கின்ற பொழுது எங்களுக்குள் வருகின்ற பல வகையான கேள்விகளுக்கு, பல வகையான பிரச்சனைகளுக்கு பெரிய புராணத்தை பதில் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் நுணுக்கமாக பார்க்க வேண்டும். அதற்கு இந்த 7வது சுற்று வழிகாட்டி நினைக்கின்றேன். எனவே பண்பாடு என்கின்ற சொல்லை தவிர்த்து பெரிய புராணத்தை பார்க்க முடியாது. அது காட்டுகின்ற பண்பாடு உங்கள் சைவத்தினுடைய மிகப்பெரிய பண்பாடாகும். இப்போது 9 மணியை நாங்கள் தாண்டி கொண்டிருக்கின்றோம். வலைத்தளத்திலே 6 மணியிலிருந்து பலர் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே சொல்ல வேண்டிய முக்கியமான சம்பவங்களை மட்டும் சொல்லிக்கொண்டு அடுத்தடுத்து வருகின்ற வாரங்களிலே பெரிய புராணத்தை பற்றி பேசுகின்ற பொழுது இந்த முதல் பகுதியிலே சொல்ல கிடைக்காத சில பகுதிகள் மற்றொரு நிச்சயமாக சுந்தரமுத்து சுவாமிகளை பற்றியும் சேக்கிழாரை பற்றியும் பெரிய புராணத்துடைய பழைய கருத்துக்களை பற்றியும் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கும். எனவே முக்கியமான கருத்துக்களை மட்டும் அடுத்த ஒரு 15 நிமிடத்துக்குள்ளே பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கின்றேன். பெரிய புராணத்தினுடைய ஆரம்பத்தை வைக்கின்ற பொழுது அந்த பெரிய புராணம் ஆரம்பம் எப்படி பெரிய புராணம் நிறைவேறுகின்றது. வெள்ளானை செருக்கத்திலே சுந்தரமுத்து சுவாமிகள் கைலையை சென்று அடைகின்றார். அந்த சென்று அடைகின்ற பகுதியில இருந்து பெரிய புராணம் ஆரம்பமாகின்றது. அது எப்படி என்றால், சுந்தரமுத்து சுவாமிகளுக்கு சிவருமான் சுந்தரமுத்து சுவாமிகள் சேர நாட்டில் இருந்து கொண்டு தனக்கு இந்த இல்லுலக வாழ்க்கை போதும், இனி நான் மீண்டும் உன்னிடம் வர வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது வெள்ளை யானை அனுப்பி தான் என்னை முன்படைத்தான், அது அறிந்து தன் பொன்னடிக்கே நானே பாடலந்தோ என்று பாடி மற்ற யானை வந்து அவரை எதிர்கொள்ள, தேர்வுகள் எதிர்கொள்ள அவர் போகின்றார். அப்படி வானிலை போகின்ற பொழுது கைலாயத்திலே ஒரு காட்சி நடக்கின்றது. அங்கு உபமன்யு முனிவர் என்பவர் சிவருமானை தவிர வேறு யாரையுமே வணங்காத ஒரு முனிவர். இங்கே வியாக்கிரபாதம் சொல்லுகின்றோமே புலிக்கால் முனிவர், அவருடைய மகன் சிதம்பரத்திலே புலிக்கால் முனிவர் சிவருமானை தரிசித்தவர். அவருடைய மகன் உபமன்யு முனிவர் பாலுக்கு பாலகன் வேண்டி அடைதிட பாட்கடல் ஈந்த பிராணி சொல்லுகின்றன அந்த முனிவர். அந்த முனிவருக்காக சிவருமான் பாட்கடலையே கொடுத்தார். அப்படிப்பட்ட முனிவர் தியானத்தில் இருக்கின்றார். வானத்திலே மிகப்பெரிய ஒரு ஒளி பிளம்பு. சுந்தரமுத்து சுவாமிகள் ஞான பிளம்பாக யோக நிலையில இருந்து போகின்றார் கைலாசத்திற்கு சிவருமானை அடைவதற்கு. அப்படி அந்த ஜோதி பிளம்பை பார்த்தவர் வேறு யாரையுமே வணங்காத அந்த உபமன்யு முனிவர் எழுந்து நின்று அந்த ஜோதியை வணங்குகின்றார். வானத்திலே போகின்றவர் சுந்தரமுத்து சுவாமிகள் என்று அறிந்து அவருடைய சீடர்கள் கேட்கின்றார்கள், சுவாமி இது என்ன புதுமையாக இருக்கின்றது? சிவனை மட்டுமே வழிபடுகின்ற நீங்கள் வானத்திலே போன்ற வெளிச்சத்தை வழிபடுகின்றீர்கள், இது என்ன என்று கேட்கின்ற பொழுது அங்குதான் பெரிய புராணம் ஆரம்பமானது. அப்போது அவர் வழங்கப்படுத்துகின்றார், இந்த ஜோதியானது வேறு யாரும் அல்ல, சிவருமானுடைய நட்புக்குரிய ஆரூரன் மண்ணுலக வாழ்க்கையை முடித்துக் கொண்டு மீண்டும் இதனுடைய அழைப்பை ஏற்று கைலாயத்தை அடைகின்றார். கைலாயம் என்று சொல்கின்ற பொழுது நாங்கள் மண்ணுலகிலே இருக்கின்ற கைலாயம் அல்ல, இது விண்ணுலகத்தில் இருக்கின்ற கைலாயம். அதிலும் சில இடங்களிலே 2 கைலாயம் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஒன்று சுந்தரர் வந்த போது மண்ணுலகத்துக்கு வந்த போது இருந்த கைலாயம் ஒன்று, இவர் இப்போது போகின்ற கைலாயத்தை அருள்நாதர் சொல்கின்ற போது ஆர்தரம் பயில் ஆரூர தோழமை சேர்தல் கொண்டவரோடே நாடிகள் ஆடல் வெம்பரி மீது ஏறி மா கைலை சொல்கின்றார். எனவே இந்த கைலை இப்போது சுந்தரர் கிடைத்திருக்கும் பதவி மா கைலை, அங்கு போகின்றார் என்று உபமன்யு சொல்ல, அப்போது அவர்கள் கேட்கின்றார்கள், இந்த சுந்தரை பற்றி என்ன செய்தி என்று கேட்கின்ற பொழுது சொல்ல தொடங்குகின்றார் உபமன்யு சொல்ல தொடங்குவதாக சேக்கிழார் திருமலை சருக்கத்தை ஆரம்பிக்கின்றார். அந்த சருக்கம் அதிலே முதலிலே சேக்கிழார் பெருமான் கைலாய மலையுடைய சிறப்பை சொல்லுகின்றார். கைலாய மலையை மிக அழகாக விவரித்து அங்கே சிவபெருமானுடைய பூதகணங்கள் எல்லாரும் இருப்பதும் சிவபெருமானுடைய காட்சிகளையும் சொல்லிவிட்டு பின்பு
நாட்டினுடைய சிறப்பை சொல்லுகின்றார். சோழ நாடு, சோழ நாடு எவ்வளவு வளமானது, இந்த சோழ நாட்டில் இருக்கின்ற கோயில்கள் இவற்றின முக்கியத்துவத்தை சொல்லிவிட்டு திருநகர் சிறப்பை சொல்லுகின்றார். அப்போது சேக்கிழார் இதனை ஆரம்பிக்கிற பொழுது உங்கள் அனைவருக்கும் தெரியும், பெரிய புராணத்தை உலகெல்லாம் வழங்குவதற்கு அறியும் என்று ஆரம்பிக்கின்றார். ஆரம்பித்து 3வது பாடலிலே விநாயகருக்கு காப்பு சொல்லுகின்றார், வணக்கம் சொல்லுகின்றார். எடுக்கும் மாக்கதை இந்தமிழ் செய்கிறார், நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட, தடக்கை ஐந்துடை தாழ்சவி நீள்மொழி கடற்களிச்சினை கருத்தில் இருத்துவான் என்று சொல்லுகிறார். அப்போது உலகெல்லாம் என்று சிவருமன் அடியெடுத்துக் கொடுக்க அந்த பாடலை பாடி முடித்து 2வதாக ஒரு பாடல் இருக்கின்றது. அந்த பாடலுக்கு நேரமில்லை. 3வதாக விநாயகர் பெருமானை வணங்கி என்னுடைய பாடல்கள் இனிய தமிழ் செய்யுள்ளாக அமைவதற்கு இந்த 5 கரங்களையும் நீண்ட செவிகளையும் நீண்ட மணிமுடியையும் கொண்டு விநாயகர் வணங்கி இந்த பாடலை ஆரம்பித்தார். ஆரம்பித்து 10வது பாடலிலே இந்த நூலுக்கு பெயர் அறிவித்தார். இந்த தன்னுடைய நூலுக்கு பெயர் என்ன என்று தானே கேட்டு திருத்தொண்டர் புராணம் என்று பெயர் வைத்துவிட்டு அவையடக்கம் சொல்லி பிறகு திருநாட்டின் சிறப்பு, அதாவது சோழ நாடு எவ்வளவு வளமுள்ள நாடு என்று சொல்லுகிறார். சொல்லி இந்த சோழ நாட்டுக்குள்ளே திருவாவூர் அப்போதான் இங்கே ஆரம்பமாகிறது. திருவாவூரை சிறப்பை சொல்லுகிறார். நான் ஏற்கனவே ஒரு முறை சொன்னால், இந்த ஆலயத்தில் சிதம்பரத்தை மையமாக வைத்து நாங்கள் நடராஜ பெருமானை இங்கு குடிகொள்ள வைக்கின்றோம். அதே சமயம் இங்கு சிவலிங்கமூர்த்தியாக சதாசிவமூர்த்தியாக கமலாம்பிகை என்ற பெயரில் அம்பாளையும் திருமலநாதர் என்ற பெயரிலே சிவலிங்கமூர்த்தியும் வைத்திருக்கின்றோம். திருவாவூர் சிறப்பை இங்கே சொல்லுகின்றார். திருவாவூர் சிறப்பை சொல்ல வந்தவர் பல பாடல்கள் சொல்லிவிட்டு அந்த நாட்டிலே மனுநீதி கண்ட சோழன் அரசாட்சி செய்கின்றார். இந்த பெரிய புராணத்துக்குள்ளே போகின்ற பொழுது திருத்தொண்டர் தொகையிலே சுந்தரமுத்து சுவாமிகள் பாடிய அத்தை நான்மார்களையும் பாட வந்த சேர்க்கிறார். சுந்தரமுத்து சுவாமிகள் சொல்லாத ஒரு செய்தி இந்த மனுநீதி கண்ட சோழனுடைய வரலாறு. மனுநீதி கண்ட சோழனுடைய வரலாற்றை சொல்லி சுந்தரமுத்து சுவாமி சேர்க்கிறார் பெருமான் ஏன் பெரிய புராணத்தை ஆரம்பிக்கின்றார் என்று கேள்வி மனதில் எழுகின்றது. அந்த மனுநீதி கண்ட சோழனுடைய செய்கை, அந்த மனுநீதி கண்டனுடைய வாழ்க்கையின் போது அந்த காலகட்டத்திலே தமிழுடைய பண்பாடு எப்படி இருந்தது, அரசாட்சி எப்படி இருந்தது, மக்கள் எப்படி இருந்தார்கள், அமைச்சர்கள் எப்படி இருந்தார்கள், அறம் எப்படி இருந்தது என்று நாங்கள் உணர்ந்து கொண்டால் அதற்கு பின்பு வருகின்ற பெரிய புராணத்தில் வருகின்ற ஒவ்வொரு சம்பவமும் நடந்ததாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே மனுநீதி கண்ட சோழனுடைய வரலாற்றை நாங்கள் சுருக்கமாக ஒரு அனைவருக்கும் தெரியும். அந்த வரலாற்றை சேர்க்கிறார் சொல்லுகிறார். என்ன? மனுநீதிகளுடைய மகன் தேரிலே போகின்றான். தேர்காலிலே ஒரு கன்று சிக்கப்பட்டு இறந்து விடுகின்றது. அதற்கு நீதி வழங்குகின்றான் மனுநீதி சோழன். இப்பொழுது அமைச்சர் அந்த சம்பவத்தை சற்று தளர்வாக, இது ஒரு பெரிய பாரதமான விஷயம் அல்ல, கட்சியிலாக நடந்த ஒரு செய்தி என்று சொல்ல நினைக்கின்றார். என்ன சொல்லுகின்றார்? வளக, சோழர்களுக்கே ஒரு தனிப்பெயர். வளங்கள் அத்தனைக்கும் நீர் வளம், மறைவளம், நிலவளம், இப்படி அத்தனை வளங்களுக்கும் சொந்தமாக இருக்கின்ற சோழ மண்டலத்திலே ராஜாவே வளக நின் புதல்வன் ஆங்கோர் மணி நடும் தேர் மேல் ஏறி அழகில் தேர்தானே சூழ அரசுராம் தெருவில் போன்றால் ஆங்கு இளம் கன்று தேர்கால் இடை புகுந்து இறந்ததாக இத்தாய் தளர்வுறும் இத்தாய் விளைத்தது இத்தன்மை. இது நடந்தது ஒரு தன்மை, ஒரு சிச்சுவேஷன், ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்கின்ற மாதிரி மந்திரி சொல்லுகின்றார். அவன் என்ன சொல்லுகின்றார்? மன்னவா, இப்போது நடந்த சம்பவத்திற்கு உன்னுடைய மகன் பொறுப்பல்ல. என்ன நடந்தது? வளர நின்புதல்வன் ஆங்கூர் மணி நடும் மேலே, அந்த தேரிலே நிறைய மணிகள் கட்டப்பட்டிருக்கின்றன. என்ன சொல்ல நினைக்கின்றார்? இந்த தேர் வருகின்ற பொழுது நிறைய சத்தம் ஒலி எழுப்பிக் கொண்டு வருகின்றது. எனவே தேர் வருகின்றதை அனைவருக்கும் தெரியும்.
கேட்கின்றது என்றால் மணிநடும் தேர்மேல் ஏறி தேர் தானே சூழ தனியாக போகவில்லை. அந்த அரசன் முன்னும் பின்னும் பக்கத்திலும் பல தேர்கள் போகின்றன. தேர்தானே தேர்ப்படைகள் சூழ அரசுலாம் வீதியில் போகின்றாள். இந்த வீதியிலே போகின்றார் அரசன். மக்கள் நடமாடுகின்ற வீதியிலே போகவில்லை. பிரைவேட் ரோட் அரசர்களுக்கே உரிய தேர் போகின்ற அரசுலாம் வீதியில் போகின்றால் இளம் ஆண் அதாவது பசு இளம் கன்று தேர்கால் இடை புகுந்து என்றால் தேர் முன்சில் போய்விட்டது, பின்சிலே இடையிலே புகுந்து விட்டது. எனவே அரசன்மாரின் பொறுப்பல்ல. தேர்கால் இடை புகுந்து இறந்ததாக தளர்வுறும் இத்தாய், இந்த தாய் பசு இங்கே வந்து இந்த தன்மையை விளைவித்திருக்கின்றது என்று சொல்ல மன்னன் கேட்கின்றான், இதற்கு என்ன பரிகாரம், என்ன நீதி வழங்குவது என்று அமைச்சர்கள் சொல்கின்றார்கள். இதற்கு வேதத்திலே பல விதிகள் இருக்கின்றன, அவற்றின் மூலம் பரிகாரம் எல்லாம் செய்யலாம் என்றெல்லாம் சொல்கின்ற பொழுது மன்னன் சொல்லிவிட்டான், நீதியை அந்த நாளிலே அந்த பண்பாடு, அந்த நேரத்திலே அந்த பண்பாடு எப்படி இருந்தது என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் அடுத்தடுத்து வருகின்ற சேக்கிழாருடைய பெரிய புராணத்தில் வருகின்ற நாயன்மார்கள் எப்படி தங்கள் வாழ்க்கையை நடத்தினார்கள், எவ்வாறு இறைவனுக்காக சிவன் நெறிக்காக சிவன் அடியார்களுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள் என்பதை விளங்கிக் கொள்ளலாம் என்பதற்காக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லாத ஒரு செய்தியை சேக்கிழார் இங்கே பதிவு செய்கின்றார். அப்போது உங்கள் அனைவருக்கும் தெரியும், மன்னன் செய்கின்றான், இதற்கு சரியான பரிகாரம் என் மகனும் அதே வேலை அனுபவிக்க வேண்டும் என்று மன்னன் சொல்லுகின்றான். என்ன சொல்லுகிறார் என்றால், மாநிலம் காவலன் ஆவான் மண்ணுயிர், மாநிலம் காவலன் ஆவான் மண்ணுயிர் காப்பதென்றால் தான் அதனுக்கு தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமீது பகை திறத்தால் கல்வதால் உயிர் தம்மால் ஆன பகை 5 தீர்த்து அறம் காப்பான் அல்லவோ. ஒரு அரசனுடைய கடமையானது என்ன என்று விளங்கப்படுத்துகின்றான். அமைச்சரே, ஒரு அரசனானவன் ஒரு காவலனாக இருப்பதாக இருந்தால், மாநிலம் காப்பவனாக இருந்தால், உயிர்களை காப்பவனாக இருந்தால், தன்னால் என்னால் ஒரு தீங்கு வரக்கூடாது, தன் பரிசனத்தால் என்னுடைய சொந்தங்களால் என் மனைவி மக்கள் பிள்ளைகள் எனக்காக தொழில் புரிகின்றவர்கள் வேலை செய்கின்ற தன் பரிசனத்தால் ஊனமிகு பகை திறத்தால் எதிரிகளால் கல்வர்கள் நாட்டிலே பிழை செய்கின்றவர்களால் உயிர்களால், உயிர் என்றால் இப்போது நாங்கள் கொரோனா சொல்லுகின்றோம், வைரஸ் பற்றி சொல்லுகின்றோம், அது போன்ற உயிர்களால் தொல்லைகளால் தொற்று நோய்களால் மற்ற உயிரினங்களால் குடிமக்களுக்கு பயம், அதாவது தொல்லையான பிரச்சனை அவற்றை பற்றி பயம் கூட வரக்கூடாது, அப்படி தீர்த்து அந்த 5ஐயும் தீர்த்து அறம் என்கின்ற ஒன்றை காப்பவன் தானே மன்னன் என்று சொல்லிவிட்டு, எனவே அறத்தின் வழியே தான் நின்றான் என்பதை சொல்லுகின்றார். சொல்லிவிட்டு உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், அந்த திருவாவூரிலே தன்னுடைய மகனை தேர்காலிலே வைத்து மனுநீதி கண்ட சோழன் அந்த நீதியை நிலைநாட்ட, அதன் பின்பு சிவருமான் அங்கு வந்து அமைச்சரையும் எழுப்பி பசுக்கன்றையும் எழுப்பி அந்த மகனையும் எழுப்பி, அந்த வரலாறு தெரியும். இப்போது அந்த திருவாரூர்ல சுவாமிக்கு பேர் அந்த இடத்துல வீதி விடங்க பெருமான் என்று சொல்லுகின்றோம். விடங்கம் என்றால் இப்போது திருவாரூரை பற்றி இந்த இடத்துல சேக்கிழார் சொன்ன காரணத்தினால் அவற்றை சொல்லி இந்த உரையை பெரிய புராணத்துடைய இந்த ஆரம்ப நிலையிலே இவ்வளவு முக்கியங்கள் என்று சொல்லிவிட்டு நிறைவு செய்யலாம் நினைக்கின்றேன். இப்போது திருவாரூரிலே இருக்கின்ற சுவாமிக்கு விடங்கன் என்று ஒரு பெயர் இருக்கின்றது. அதாவது நிறைய சம்பவங்கள் இருக்கின்றன. திருவாரூரை பற்றி சொல்வது என்றால் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. சுருக்கமாக சொல்லி நினைக்கின்றேன். இந்த திருவாரூர் தியாகராஜ பெருமான் எப்படி வந்தார் என்றெல்லாம் கேட்கின்ற பொழுது, திருவாரூர் அதாவது உங்கள் அனைவருக்கும் தெரியும், முசுகுந்த சக்கரவர்த்தி என்று ஒருவர் இருந்தார். அவருடைய வரலாறு தனி வரலாறு. இவர் இந்திரனுக்கு ஒரு உதவி செய்கின்றார். அப்போது இந்திரன் கேட்கின்றான், கைமாறாக என்ன செய்ய முடியும் என்று. முசுகுந்த சக்கரவர்த்திக்கு ஒரு ஆசை, இந்திரன் தினமும் பூஜிக்கின்ற ஒரு சின்ன கையடக்கமான ஒரு லிங்கம், அந்த லிங்கத்தை கேட்டு பெற வேண்டும் என்று ஆசை.
அந்த லிங்கத்தை கேட்கின்றார் முசுகுந்த சக்கரவர்த்தி. இந்திரனோ வாக்கு கொடுத்து விட்டான், நீ செய்த உதவிக்கு நான் எதுவும் செய்ய தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்திரனுக்கு தான் தினமும் வழிபாடு செய்கின்ற இந்த சிவலிங்கத்தை எப்படி சோர்மானி எப்படி கொடுப்பது என்று தடுமாற்றம். ஆனால் வாக்கு கொடுத்து விட்டது. சொல்லுகின்றான், நாளைக்கு வாருங்கள். அடுத்த நாள் வருவதற்கு முன்பாக இந்திரன் என்ன செய்கின்றான், அதே மாதிரி இன்னும் 6 சிவலிங்கங்களை செய்கின்றான். அதே மாதிரி இன்னும் 6 சிவலிங்கங்களை செய்துவிட்டு 7 சிவலிங்கங்கள் இப்போது இருக்கின்றன, கையடக்கம் சிவலிங்கம். முசுகுந்த சக்கரவர்த்திக்காரர் இந்த 7 சரியானதை நீ அடையாளம் கண்டு கொண்டு எடுத்துக்கொண்டு போன்னு சொல்ல, முசுகுந்த சக்கரவர்த்தி சிவருமானுடைய விளையாட்டு தான் இது, எப்படியும் தான் திருவாபுரத்துக்கு வர வேண்டும் என்று சிவருமான் தீர்மானம் செய்துவிட்டார். இந்திரலோகத்திலிருந்து சிவருமான் சோழ நாட்டுக்கு வர வேண்டும், திருவாபுரத்துக்கு வர வேண்டும், அங்கு வந்து இருக்க வேண்டும் என்பது சிவருமானுடைய எண்ணம். அதற்கு இப்போது சிவருமானுடைய நாடகம் முசுகுந்த சக்கரவர்த்தி சரியாக அடையாளம் கண்டு இந்திரன் வழிபட்ட அந்த சிவலிங்கத்தை சரியாக அடையாளம் காட்டு இந்திரன் சொல்லுகின்றான், சரியான சிவலிங்கத்தை அடையாளம் காட்டிவிட்டு மற்ற 6 சிவலிங்கங்களை நான் வைத்துக் கொண்டு என்ன செய்வது, 7ஐயும் கொண்டு சொல்லிவிட்டு 7 சிவலிங்கத்தையும் கொடுத்து விட்டார். முசுகுந்த சக்கரவர்த்தி இங்கே வந்து அந்த இந்திரன் வழிபட்ட சிவலிங்கத்தை திருவாரூரை வைத்துவிட்டு மற்ற 6 சிவலிங்கங்களையும் சப்த விட தலங்கள் என்று வேதாரண்யம், திருநள்ளாறு, திருவாரூர் இப்படி 6 இடங்களிலே வைக்கின்றனர். அங்கு இருக்கிற அத்தனை சிவலிங்கத்துக்கும் விடங்க பெருமான் தான் பேர். தண்டம் என்றால் நிறைய செய்திகள். அதாவது ஒரு காலத்திலே சென்னையிலே டங்கசாலை என்று ஒரு இடம் இருந்தது. அந்த டங்கசாலை பிறகு தங்கசாலையாக மாறி இப்போது வள்ளலார் என்று கூட சொல்லப்படுகின்றது. தங்கம் என்று சொல்லும்போது குளத்திலே செட்டியார் சொல்லிக்கிறோம், சிஸ்டி சொல்லுவோம், நகைக்கடைகள். யாழ்ப்பாணத்தில் கண்ணாத்திட்டி ரோட் கொல்லர்கள் நிறைய நகைக்கடைகள் இருக்கின்ற இடம். அதுபோல டங்கசாலை என்றால் டங்கம் என்று சொல்லுகின்றது சத்தம். உலோகத்திலே ஒளி படுகின்ற பொழுது எழுகின்ற சத்தம் டங்கம். விடங்கம் என்றால் ஒளி படாமல் செய்யப்பட்ட ஒரு இடம். அப்படிப்பட்ட ஒளி படாமல் எழுந்த பெருமாள் என்ற காரணத்தினால் அவருக்கு விடங்கள் என்று பெயர். அப்ப டங்கம் என்றால் ஒளியால் நாம் இருக்கின்ற சிலை அத்தனை ஒளிப்பட்டு செதுக்கப்பட்ட சிலை. ஒளி படாமல் செதுக்கப்பட்ட தானாக சுயம்புவாக எழுந்த பெருமாள் என்ற காரணத்தினால் அவருக்கு விடங்கள் திருவாவூர் கூறிய பெருமை. மூலஸ்தானத்தில் இருக்கிற சுவாமியும் புற்றிடம் கொண்டவர். அங்கு மூலஸ்தானத்தில் ஒரு புற்று, அந்த புற்று அவருக்கு அபிஷேகம் இல்லை, மூடி வைக்கப்பட்டிருக்கும் கலசத்தால் வருடத்திற்கு 2 முறை அந்த கலசத்தை திறந்து வைத்து பூஜைகள் நடக்கும், தரிசனம் நடக்கும், மீண்டும் கூட்டி விடுவார்கள். அது போல ஒவ்வொரு நாளும் அந்த சின்ன கையடக்கம் லிங்கத்தை ஒரு பேழையிலே இருக்கின்றது, வெள்ளி பேழையிலே. அதற்கு 3 நேரம் அபிஷேகம் நடந்து அதிகாரிகள் முன்னிலையிலே அந்த பேழையை மூடி மரங்களுக்கு மத்தியிலே சிவலிங்கத்தை வைத்து கூட்டிவிட்டு தியாகராஜ பெருமாளை வலது பக்கத்திலே வைத்து விடுவார்கள். இப்படி மிகவும் சிறப்பு வாய்ந்த திருக்கோயில் அந்த திருவாரூர் திருக்கோயில். அதுதான் பெரிய புராணத்தில் ஆரம்பமே நடக்கின்றது. இதை விட பல, அதாவது திருவாரூரை பற்றி சொல்கின்ற பொழுது கோயில் என்று சொன்னால் சிதம்பரம், ஆனால் பெருங்கோயில் பூங்கோயில் என்று சொல்லுகின்றது திருவாரூரை பற்றி குறிப்பிடுகின்றது. எல்லா ஆலயத்திலும் நாங்கள் திருமுறை பாடுகின்ற பொழுது தமிழ்நாட்டிலும் சரி வெளிநாடுகளிலும் சரி திருச்சிற்றம்பலம் சொல்லித்தான் திருமுறை நாங்கள் பாட வேண்டியது முக்கியம். காரணம், எங்கு பாடினாலும் அந்த திருமுறையானது சிதம்பரத்தில் இருக்கின்ற நடராஜ பெருமானுக்கு சென்று அடைவதாக ஐதீகம், அவருக்கு உரியது. ஆனால் திருவாரூரில் மட்டும் அதற்கு விதிப்படாது. திருவாரூரில் திருமுறை பாடுகின்ற பொழுது திருச்சிற்றம்பலம் சொல்வதில்லை, சொல்வதை தவிர்க்கப்படுகின்றது. காரணம், சிதம்பரத்திற்கு முன்பே திருவாரூர் பெருமான் போய் இருந்து விட்டதாக ஐதீகம். எனவே இதனால்தான் நாவுக்கரசரும் பாடுகின்றார், திருவாரூர் சிவருமானே நீ பாட்டுடலை கடைந்ததற்கு முன்னா பின்பா இங்கு வந்து அமர்ந்தீர் என்று கேட்கிறார். விஞ்ஞான சம்பந்தரும் அதே மாதிரி பாடுகின்றார். ஒவ்வொரு பாடலும் நாவுக்கரசர் இதிகாசத்தில் வந்த பல வகை அற்புதங்களை சொல்லி இந்த அற்புதங்கள் நடப்பதற்கு முன்பா பின்பா திருவாரூர் வந்து அமர்ந்தீர் என்று கேட்கின்றார். அமர்ந்தீர் என்று சொல்கின்ற பொழுது கூட அதிலே ஒரு இடம் இருக்கு. அதாவது மாணிக்க சுவாமிகள் போற்றி திருத்தாண்டகத்திலே ஒவ்வொரு ஆலயத்தையும் சொல்கின்ற பொழுது ஆடங்கரை அரசையை பூச்சி சொல்கின்ற பொழுது ஆரூர் அமர்ந்த அரசையை பூச்சி அமர்தல். திருமூலர் திருமந்திரத்தில் கூட நாங்கள் அன்பும் சிவமும் 2 என்பது அறிகிறார் சொல்லிவிட்டு கடைசி வரையிலே
அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார் என்றால் சும்மா இருக்கிறது அர்த்தம் மிக பெரிய ஒரு கருத்து இருக்கிறது. என்னன்னு சொல்றது என்றால், அதாவது நான் ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன், மூச்சு காற்றாக ஒரு அஜபா நடந்து சொல்லுகின்றார்கள். இறைவன் சிவருமான் அங்கே ஒரு மூச்சு காற்றாக இருப்பதாகவும், அந்த மூச்சு காற்றுக்கு சக்தியாக கமலாம்பிகை தாய் இருப்பதாக, கமலாம்பிகை தாய் கூட இருக்கின்ற குளத்திலே இல்லை, அங்கு கமலாம்பிகை தாய் இருந்த நிலையிலே கால் இடது கால் வலது காலத்துக்கு மேலே போட்டபடி இருக்கின்ற தாய். இப்படி அருமையான ஒரு பெரிய கோயில். அந்த கோயிலுக்குள்ளே 362 சிவலிங்கங்கள், 72 விமானங்கள், 3 நந்தவனம், சொல்ல முடியும் இவ்வளவு பெருமை வாய்ந்த ஒரு கோயில். அப்படிப்பட்ட கோயிலே இந்த விளங்க பெருமான் தியாகராஜ பெருமான் இருக்கின்றார். அந்த இடத்திலே இருந்து இந்த சேக்கராஜ பெருமான் அந்த பெருமையை சொல்லி, அதன் பின்பு அவையடக்கம் சொல்லி பெரிய புராணத்திலே அடுத்ததாக சுந்தருடைய மண்ணுலக வருகை நடக்கின்றது. உங்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்சு சுந்தருடைய மண்ணுலக வருகை கைலாயத்திலே அவர் சிவபெருமானுக்கு அணுக்கத்தொடராக பக்கத்திலே கையிலே திருநெற்றி பையை வைத்துக் கொண்டிருக்கின்றார். கவனியுங்கள், கையிலே நாம் எழுதிட்டு கொரோனா வந்துவிட்டது என்று திருநெறி தொடுவதற்கு பயப்படுகின்றோம். திருமுறை தொடுவதற்கு என்ன செய்ய இப்படி ஒரு சோதனை, எது சரி எது பிழை, எது உண்மை எது என்று ஒரு மயக்கமான நிலையில இருக்கின்றோம். ஆளாள சுந்தரரை சிவபெருமான் அனுப்புகின்றார். போய் அந்த ஆழகால விஷயத்தை எடுத்துக்கொண்டு வாயிற்று. ஒருவராலுமே தாங்க முடியாத விஷயத்தை ஆளாள சுந்தரர் ஒரு சின்ன உருண்டையாக ஊற்றிக்கொண்டு கையிலே கொண்டு வருகின்றார் என்றால், அந்த திருநெற்றி பையை அவர் கையிலே வைத்திருந்த காரணத்தினால்தான் அவரால் அது முடிந்தது. சிவபெருமானுக்கு பக்கத்திலே அணுக்கத்தொடராக தினமும் அவர் கையிலே திருநெற்றை ஏந்தி கொண்டிருக்கின்றார். அந்த திருநீர் விபூதி அவர் கையில் இருக்க காரணத்தினால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் அந்த திருநீர் அந்த விஷத்தை அவரால் கொண்டு வர முடிந்தது. அப்படி கொண்டு வந்த விஷத்தை இந்த காரணத்தினால்தான் அவருக்கு திருவாரூரில் தியாகராஜர் என்று பேர். உலகத்துக்காக மிகப்பெரிய தியாகத்தை செய்தவராக இருக்கிற காரணத்தினால் அவருக்கு அந்த பெயர். அதுவும் அவருடைய மிகப்பெரிய ராஜாவாக தான் அங்கே வைத்திருப்பார்கள். அவருடைய தோற்றத்தை பார்த்தீர்கள் என்றால் 2 பக்கம் 2 செங்கோல் வைத்து பெரிய பஞ்சமை இருப்பது போல் இருக்கும். முகம் மட்டும்தான் அங்கே அலங்காரத்தை தெரியும், மற்ற அத்தனை அங்கங்களும் மூடித்தான் வைக்கப்பட்டிருக்கும். அவருடைய உற்சவ மூர்த்தியிலே வருடத்திற்கு 2 நாள், அதாவது பங்குனி உத்திரம் என்றும் மார்கழி திருவாதிரை என்றும் சிவபெருமானுடைய இடது காலம் ஆம்பாருடைய வலது பாதம் தரிசனம் கிடைக்கும். பங்குனி உத்திரத்திலே மார்கழி திருவாதிரையிலே சிவபெருமானுடைய வலது பாதமும் அம்பாளுடைய இடது காலம் தெரியும் தரிசனம். அது பின்பு முழுவதும் மூடி முகம் மட்டும்தான் திருவாவூர்த்தி அலங்காரத்தோட உருவத்தை பார்த்தீர்கள் என்றால் முகம் மட்டும்தான் தெரியும். சிதம்பரத்துக்கு எப்படி ரகசியம் இருக்கின்றதோ அதே போல் திருவாவூரும் தியாகராஜ பெருமானுக்கு பின்னால் ரகசியம் இருக்கின்றது. இப்படி அத்தனையும் மிக தத்துவமான ஒரு கோயில் திருவாவூர் கோயிலே. எப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திளைவாழ்கள் தம் அடியார்க்கும் அடியே என்று சொல்லி கடைசியாக ஒவ்வொரு பாட்டிலும் திருவாவூர் பெருமானை குறிப்பிட்டு அங்கே பாடிய அந்த பாடல் தான் பெரிய புராணத்தினுடைய அடிப்படையாக அமைந்தது. எனவே இந்த இடத்தில் நாங்கள் சைவ சங்கத்தை சேர்ந்த அத்தனை பேரும் உணர்ந்து கொள்ள வேண்டிய விடயம், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் இங்கே பாடுகின்ற இந்த 108 போற்றி திருநாவுக்கரசு நாயனார் திருவாரூர் தியாகராஜ பெருமானுக்கு தியாகராஜ சுவாமிக்கு பாடிய போற்றி. அதுதான் கற்றவர்கள் கடியை போற்றி என்கின்ற பாட்டு. அதிலே குறிப்பாக முழு பதிகத்திலும் 2 இடத்திலே சிவனுடைய பாதங்கள் குறிப்பிடப்பட்டாலும் 6வது பாடலாகிய சங்கரனே நின்பாதம் போற்றி, சதாசிவனே நின்பாதம் போற்றி, புங்கரபா நின்பாதம் போற்றி என்ற பாடலிலே சிவனுடைய பாதங்கள் திரும்ப 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 சொல்லப்படுகின்ற ஒரே ஒரு பாடல் அந்த 6வது பாடலிலே அந்த இடத்தில் அந்த 6வது பாடலை மட்டும் திருவாவூர் சுவாமியினுடைய திருப்பாதங்களை குறிப்பிட்டு பாடுகின்ற காரணம் அந்த காட்சியை பெறுவதற்காகத்தான் எங்களுடைய வியாக்கிரபாதரும் பதஞ்சலி முனிவரும் திருவாவூரிலே அவர்களுக்கு அந்த காட்சி கிடைத்ததாகவும் ஒருவருக்கு
2 பாதங்களும் அவர்களுக்கு ஒரே நேரத்தில் கிடைக்கவில்லை. ஒரு பாதம் ஒரு முறை, அடுத்த பாதம் இன்றும் சிவபெருமானுடைய 2 திருவடிகளையும் ஒருவரும் பார்த்ததாக இல்லை என்பதை இந்த சமயம் அந்த பண்பாடு அப்படியே காட்டிக் கொண்டிருக்கிறது. அதை திருவாவூரிலே அப்படியே காட்டிக்கொண்டு இன்றும் இருக்கின்றார்கள். பங்குனி உத்திரத்திலே அன்று சிவபெருமானுடைய ஒரு பாதத்தை பார்க்கலாம், அடுத்த பாதத்தை பார்க்க வேண்டுமாக இருந்தால் மார்கழி திருவாதிரையில் 2 பாதங்களையும் பார்க்கின்ற பாக்கியம் இதுவரைக்கும் அங்கு அந்த சிவாச்சாரம் மட்டும்தான் கிடைத்திருக்கின்றது, வேறொரு கிடைக்கவில்லை. எனவே இப்படியான ஒரு அருமையான திருவாவூருடைய சிறப்பை சொல்லி அதன் பின்பு சேர்க்கிறார் ஆரம்பிக்கின்றார். சுந்தரமுத்து சுவாமியுடைய மண்ணுலக வருகையை சொல்லி பின்பு சுந்தரமுத்து சுவாமிகள் பாடிய வரிசையிலே பிள்ளைவாழ் அன்பநட்டம் அடியாற்றும் அடியேன், திருநீலை கண்ட குறைவானாருக்கு அடியேன், இல்லையே என்னாது ஏற்பயற்றும் அடியேன், இளையாண்டன் குடிமாறன் அடியாருக்கும் அடியேன் என்று சொல்லிக் கொண்டு வந்து 63 தனி அடியார்கள், 9 தொகை அடியார்கள். தொகை அடியார்கள் சொல்கின்ற பொழுது ஒரு கலெக்டிவ் நாமம் சொல்கின்றோம். கூட்டமாக ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே செய்கையை செய்கின்ற ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இப்போதும் திரும்பி தூண்டுவார்கள். முழுநேறு பூசிய முனிவர்கள், பொய்யடிமை இல்லாத புலவர்கள், சித்தத்தை சிவன்பாலை வைத்தவர்கள், இப்படியாக ஒன்றுக்கு மேற்பட்ட அடியார்கள், தொகை அடியார்கள், அப்படி 9 பேர்கள். இவர்கள் அத்தனை பேரையும் சுந்தரமுத்து சுவாமிகள் பாடிய அந்த வரிசையிலே சேக்கரார் சுவாமிகள் அவர்களுடைய பிறந்த ஊர், அவர்கள் பற்றிய விவரங்களை அத்தனையும் சேகரித்து மிக அருமையாக பாடி எழுதிய மிக அருமையான ஒரு நூல் பெரிய புராணம். இதற்குள்ளே சொல்லப்பட்டிருக்கின்ற பண்பாடு ஒரு அடியவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆலயத்தில் போகின்ற பக்தன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு அமைச்சர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு இல்லறத்தான் எப்படி இருக்க வேண்டும், இப்படியான பல வகையான பண்பாடுகள் அந்த காலத்திலே காரைக்காலம்மாவுடைய வரலாற்றை வைத்து பார்த்தால் 2ஆம் நூற்றாண்டு என்று சொல்லுகின்றார்கள். சுந்தரமுத்து சுவாமிகள் 7ஆம் நூற்றாண்டு, பெரிய புராணம் பாடப்பட்டது 12ஆம் நூற்றாண்டு. எனவே சேர்க்கிறார் அத்தனை நூற்றாண்டுக்குள்ளும் இருக்கிற அந்த பண்பாட்டை அப்படியே பழுதில்லாமல் அந்த வகையிலே உங்களுக்கு இப்போது ஒரு முதல் பின்னாடி போல் அன்று தமிழ்நாடு எப்படி இருந்திருக்கும், தமிழ்நாட்டிலே பண்பாடு சைவ வழிபாடு சிவனர் எப்படி இருந்திருக்கும், சிவனடியார்கள் எப்படி நடந்திருப்பார்கள், அடியார்கள் எப்படி பேணினார்கள், ஆலயங்களில் என்ன நடந்தன, ஆலயங்களை எப்படி பேணினார்கள் என்பது அத்தனையும் படப்பிடித்து காட்டுகின்ற பெரிய புராணத்துக்குள்ளே. அப்படி அருமையான ஒரு நூல் பெரிய புராணம். அதனை இனி நாங்கள் அடுத்து வருகின்ற 72 முறை 36 வாரங்களிலே ஒரு பெரிய சாதனை தான். காரணம், இதற்கு முன் நடந்த அத்தனை சுற்றிலும் 6 சுற்றிலும் கிழமைக்கு 1 வெள்ளிக்கிழமை மட்டும் பெரிய புராணத்தை பற்றி பேசினோம். இனி இப்போது சூழ்நிலை நாங்கள் கிழமைக்கு 2 செய்வதற்கு திட்டம் போட்டிருக்கின்றோம். எனவே இந்த நிலக்காரத்தை செய்வதற்கு அத்தனை பேரும் ஒத்துழைத்து பேசக்கூடிய அத்தனை பேரும் முன்வந்து இந்த பெரிய புராணத்தை தொட்டு பார்த்து அதற்குள்ளே சென்று பார்த்து படித்து பார்த்து உங்களுக்கு தெரிந்த கோணத்திலே அந்த ஒவ்வொரு வரலாற்றையும் பார்க்க வேண்டும். அது ஒவ்வொன்றும் கதை அல்ல, ஒவ்வொன்றும் ஒரு வரலாறு, உண்மையாக நடந்த வரலாறு. அந்த வரலாற்றை நாங்கள் நம்ப மாட்டோம் என்கின்ற காரணத்தினால்தான் சேக்கிழார் அதற்கு ஒரு உரைகளாக மனுநீதி கண்டசனுடைய வரலாற்றை அங்கே வைக்கின்றார். இப்படித்தான் தமிழ்நாடு இருந்தது, இப்படித்தான் அரசாட்சி நடந்தது, இப்படித்தான் அரசு செய்தான், தன் மகன் பிழை செய்தாலும் அந்த மகனுக்கு இப்படியான தண்டனை கொடுக்கப்பட்டது என்பதை சேக்கிழார் நிலைநாட்டுகிறார். எனவே அதற்கு பின்வருகின்றார் இத்தனை சம்பவங்களையும் நீங்கள் தாராளமாக நம்பலாம் என்பதை சேக்கிழார் நிரூபிப்பதற்காக அங்கே அதை செய்துவிட்டு சுந்தரர் சென்ற வழியிலே அதே வரிசையில் பெரிய புராணம் பாடப்படும் சொல்லிக்கொண்டு இந்த அருமையான சந்தர்ப்பத்தை இறைவன் எனக்கு தந்திருக்கின்றான், எனக்கு தந்திருக்கின்றது. எனவே இதற்கு நான் மிகவும் கொடுத்து வைத்தவன் என்று சொல்லிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாம் வல்ல சிவபால்
சமய சட்டமான வணங்கி இவர்கள் சொற்றாலை பெருமக்களையும் வணங்கி இங்கே வந்திருக்கின்ற தாய்மார்கள் புதியவர்கள் அவர்கள் எனது பசுமையான வாழ்த்துக்கள் நன்றிகள். பெரியவரானத்தை இந்த நாட்டில் கடந்த 20 ஆண்டுகளாக தளர்வுபட்டது போல எந்தெந்த வகையில் இந்த பெரியவரானத்தை மக்களிடையே கொண்டு போனோம் என்ற இந்த பெரிய பணியில் சமூகத்திடம் ஓரளவு வெற்றி கண்டுள்ளது. எனினும் இதை மீண்டும் மீண்டும் இதை செய்தால்தான் இந்த பணி தொடரும். மக்களிடையே இந்த பெருநாளத்தை பற்றிய ஒரு நல்ல ஒரு விளக்கமும் அந்த வரலாறுகளை தேவர்கள் கூட அந்தந்த நூற்றாண்டுகளிலே அந்த நாடுகளிலே அந்த மன்னர்கள் மக்கள் 2010ஆம் ஆண்டு ஒரு தலைவர் மேலிருந்து பெருவாளம் பாடினோம். 2016 முன்னாடி தான் பாடினாங்க. இந்த 2020 ஒரு அபூர்வம். பிப்ரவரி 4ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு கும்பாசனத்தின் தொடக்கம் மனதில் இருந்த இந்த ஆலயத்தில் இந்த மண்டபத்திலே கீழே நாங்கள் இந்த பெருநாளத்தை பேச வந்தோம். அப்படி கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், பிப்ரவரி மாதத்திலிருந்து மார்ச் மாதத்திலிருந்து 6 மாதங்கள் மக்கள் எல்லாம் கூட்டு எனினும் மீண்டும் எப்படி ஆரம்பிப்பதற்கு 2 பேர் மூலகர்த்தா. ஒன்று தலைவர்கள், 2வது ரவீந்திரதாஸ். அந்த அவருடைய அந்த எண்ணத்தில் வந்து அந்த ஜூம் அந்த தொலைநுட்பம் இந்த முறையால் தான் இதை நாங்கள் மீண்டும் இந்த பெருநாளத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஆகிய குறிப்பாக சங்கத்தின் தலைவருக்கும் சமைச்சலாளருக்கும் ரவீந்திரதாஸுக்கும் நன்றி குறிப்பிடுகிறேன். இந்த பெருநாள் உதயத்தை இந்த நிகழ்வை கடந்த 2 முறை செய்தவர்கள் பெரியார் பொழுது முதலில் எமது உங்களுக்கு அரசனுடைய தகப்பன மூணா சுராஜா அவர்களை கொண்டுதான் நாங்கள் செய்தோம். நாங்கள் வழக்கமாக சித்திர மாதத்தில் முறை செய்யவில்லை. 2ஆம் சுற்றிலே ஞானசமையா செய்தார். இந்த சுற்றுக்கு நான் அங்கால போகவில்லை. கேட்டால் எங்க கையில நல்ல அறிவாற்றல் சமய சிறப்பாக பேசக்கூடிய அன்பர்களுக்கு முழுதையும் வழி போனால் என்று என் மனதில் வந்த பெயர் அன்பர் சதாசிவ மாதவர்கள். உடனே டிக்கெட் சொன்னா நீங்கள் இந்த ஆபத்துக்கு போகிறீர்கள் என்று. காரணம், இப்பொழுது நீங்க கடந்த கிட்டத்தட்ட 34 நிமிஷங்கள் பேசின அவருக்குரிய கருத்துக்களால் அவருடைய திருவானத்தை எவ்வளவு தூரத்திற்கு இலகுவாக உங்களுக்கு கூறியிருக்கின்றார். இந்த உதயம் என்பது உங்களுக்கு தெரியும். சூரியனை நாங்கள் காலையில் சூரியன் இருக்கின்றார், அஸ்தமிக்கின்றார். சூரியன் அங்கே அப்படியேதான் இருக்கின்றார். அதுபோல பிரிவான உதயம் என்று கூறும் பொழுது ஆலயத்தின் உதயமொழிய பிரிவான ஒன்றும் உலகையே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நீண்ட நேரம் அடுத்த வாரம் தொடக்கம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையும் நீங்கள் உங்கள் இல்லங்களில் இருந்தவனையும் இங்கே ஆலயத்தில் பிறகுகள் வெள்ளிக்கிழமைகள் வசதி இருந்தால் உங்கள் ஐபோனோ அல்லது ஐபேட்டோ அல்லது கொண்டு கேட்கக்கூடிய வசதி செய்தீர்கள். அடுத்த வாரம் நாங்கள் கருத்தாக்குங்கள் வாரம், அதைத் தொடர்ந்து அதை திரு கலாநிதி பவகன் அவர்கள் செய்வார். அதற்கு அடுத்த கிழமை திருவாளர் சிதம்பரம் என்ற தலைப்பிலே சிதம்பரம் செய்த பின்பு அதுக்கு அடுத்த வாரத்திலிருந்து நாங்கள் குறிப்பிட்டது போல இந்த 72 ஞாயிறாரையும் அடுத்த 36 வாரங்களிலே நாங்கள் கேட்கிறோம். திருநெல்வேலி நாங்கள் ஆரம்பிப்போம். ஆகவே தயவு செய்து அனைவரும் அந்த நிகழ்விலே நம்ம வீடுகளில் இருந்து இந்த ஜூமுடன் கேட்டு இந்த பிரிவராங்க என்பது தமிழ் மக்களுக்கு, குறிப்பாக சைவ மக்களுக்கு கிடைச்ச ஒரு பெரும் அரும்பெரும் சொத்து. கமராமாயணத்துக்கு பல கமல் காலங்களெல்லாம் செய்து கமராமாயணத்தை கூறிக் கொண்டே இருக்கிறார்கள். அதுபோல சகோதர எங்களுக்கு ஒரு கடமைப்பாடு உள்ளது. தலைவர் இந்த பிரிவான முடியும் பொழுது கோவிட் முடித்து வரும் நம்பி ஒரு அழகிய ஒரு சர்க்குலர் ஒரு மகாநாடு இங்கே இருக்கலாம். அதற்கு நீங்கள் அனுமதி வந்து சந்தோஷம் கேட்டுக்கொண்டு எல்லாம் வல்லவன் இந்த கோவிட்டை இது ஒரு அனுப்பி விடுவார். நாங்களும் இங்கே பேசிக் கொண்டிருக்கால் அது
அந்த பேச்சை கேட்டு அதோ கொண்டு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஆகவே இன்னொரு 36 வாரங்கள் 9 மாதத்தில் எப்படி நான் செய்தார்கள். நாங்கள் இந்த பூர்த்தி விழாவை மிகச் சிறப்பாக 3 நாளில் நாங்கள் சேகுலர் மரண நபிகளோடு ஒரு முதல் நாள் ஒரு அவார்டு நடந்திருக்கின்றது. அந்த எண்ணத்தை தலைவரும் இந்த ஆட்சிக்குழு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்கள் நன்றி கூறி, குறிப்பாக எனக்கு வழக்கமாக தியாக பேசினார், ஆனந்தியார் பேசினார், வேறு யாரும் என்று சொல்லாமல் இருப்போம். அவர்களை அவரை பற்றி என்ன சொல்றாங்கன்னு கேட்டு மறுபடியும் எனக்கு சந்தோஷம். அதை நான் கவிதை கொண்டு வரேன். மற்றவர்கள் அந்த பேச்சை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் அதை கேட்டு அதை வரலாம். ஆகவே மீண்டும் ஒருவரை அவருக்கு நன்றி கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கு மீண்டும் ஒருவரை சொல்லுகிறேன். தயவு செய்து வெள்ளிக்கிழமைகள் ஆலயத்துக்கு வரக்கூடியவர்களாக கொஞ்சமா அந்த வளரத்தான் வேண்டும். ஆகவே வந்து பழைய இந்த கோவிட்டை முடித்த மீண்டும் இந்த ஆலயங்கள் யாவும் இந்த ஆலயம் மாற்றப்பட்ட எங்கள் நாட்டில் நல்ல 40-42 ஆலயங்களும் மீண்டும் செயல்பட்டு இந்த ஆண்டு பல தேர்கள், பல தீர்த்தங்கள், பல வகைகள் எல்லாத்தையும் நாங்கள் கையாண்டிருக்கோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் பிரார்த்தித்து இந்த கோவிலுக்கு ஒரு முடிவை கொண்டு நாங்கள் எல்லாரும் மீண்டும் இந்த ஆலயத்தை கடந்து நேரம் விரைவில் வந்து கூறிக்கொண்டு உங்களோட அன்புடன் வருகிறேன். ராமண்ணா ஒரு விண்ணப்பம். தம்பு ஏதும் சொல்ல போறீங்களோ? திருவாளர் தம்பு. எல்லோருக்கும் வணக்கம். இறைவா போற்றி, கைலை மலையாளே போற்றி போற்றி. ओम सो भौवाजेतस्य राज्यमादस्ते यो राजा सम्राज्यो वासो मे निजते देवसुभानेतानि हवीकं शिभवन्ति एतावन्तो वै देवानां सभाः तयेवास्मै सभां प्रयच्छन्ति तयेनं प्रसुवन्दे राज्याय देवसूनागः भवति। सुंदरी विकार चिदंबरेश्वराय नमः। पंचमहारति दीपं दर्शयामि। எல்லோருக்கும் வணக்கம். இவ்வளவு நேரமும் அமைதியாக இருந்து இந்த நிகழ்ச்சியை கண்டு களித்த அன்புள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். இதுல முக்கியமா ஒரு ஆளுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏனென்றால் எங்களுக்கு அங்கிருந்து வீடியோ எடுத்து
தனது நேரத்தையும் பார்க்காமல் வந்து நின்று எங்களுக்கு அழகாக வீடியோ தொகுப்பு வழங்கிய திருவாளர் நிரஞ்சன் அவர்களுக்கும் நன்றி கூறி அத்துடன் முக்கியமாக வெளிநாடுகளில் இருந்து வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதைத் தொடர்ந்து நாங்கள் செவ்வாய்க்கிழமை சந்திப்போம் 7 மணிக்கு. நன்றி, வணக்கம்.